வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். 1000 கண்ணுடையாள் அப்படின்னு அம்பாள சொல்லுவோம். கண்ணாத்தாள் அப்படின்னு அம்பாளுக்கு பெயர் உண்டு. கண்ணுடைய நாயகி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சிவகங்கை மாவட்டத்துல நாட்டரசன் கோட்டைங்கிற ஊர்ல இருக்கிற பேரே 1000 கண்ணுடையாள் அப்படிங்கிறது தான். சிவனாருக்கு 3வது கண்ணாக நெற்றிக்கண் அப்படின்னு இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம், புராணங்கள்ல தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஆனால் 1000 கண்ணுடையவர் அப்படிங்கிற ஒரு திருநாமத்தோட சிவபெருமான் குடிகொண்டிருக்கிற ஒரு கோவிலை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அப்படியா, சிவனுக்கு அப்படி ஒரு பேரா? ஆமாம். திருவாரூர் மாவட்டத்துல திருக்காரவாசல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த திருக்காரவாசல்ல ஒரு 1000 வருடத்து பழமையான ஒரு சிவாலயம் அமைஞ்சிருக்கு. அந்த சிவாலயத்தில் சிவலிங்க திருமேனியாக குடிகொண்டிருக்கிற ஈசனுக்கு கண்ணாயிரநாதர் அப்படின்னே ஒரு பேர் உண்டு. இந்த கோவில்ல வியாகரபாதர் முனிவர்ல இருந்து பதஞ்சலி முனிவர்ல இருந்து ஏகப்பட்ட சித்தர்களும் முனிவர்களும் வணங்கி தவமிருந்து வழிபட்டு வரம் பெற்றார்கள் அப்படிங்கிறது. கண்ணாயிரநாதர்கிட்ட நம்ம கோரிக்கைகளை வச்சுட்டா அவர் கண்ணை போல நம்மை பாதுகாப்பார் அப்படிங்கிறது இந்த ஸ்தல புராணம் சொல்லுகிற ஒரு விஷயம். நம்ம நினைச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க திருக்காரவாசல் கண்ணாயிரநாதரை மனதார வேண்டிக்கிட்டாலே போதும், அந்த காரியம் நிறைவேறிடும். எங்க வீட்டுல திருமண தடை இருக்கு, என் பையனுக்கு கல்வியில தடை இருக்கு, என் பொண்ணுக்கு கல்வியில தடை இருக்கு, எங்க வீட்டுல சுபகாரியம் நடக்காம தடைபட்டுக்கிட்டே இருக்கு, எங்க வீட்டுல வீடு கட்டணும் அது பாதியிலேயே நிக்குது, இப்படின்னு தடைகள் இருக்கிற அந்த வருத்தங்களோடு இருக்கிற பக்தர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற திருக்காரவாசல் கோவிலுக்கு வந்து கண்ணாயிரநாதரை மனதார நீங்கள் வேண்டிக் கொண்டீர்கள். வேண்டிய வரங்களை தந்தருள்வார் சிவபெருமான். அப்படி நீங்க உங்க இருந்த இடத்திலிருந்தேவோ நீங்க தாராளமாக அவருக்கு வேண்டிக் கொள்ளலாம். அப்படி வேண்டிக்கிட்டு வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் தினமும் அங்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்துவதை பார்க்கலாம். அந்த கோவிலுக்கு வந்து புத்தாடைகள் சார்த்தி, சிவனுக்கு அம்பாளுக்கெல்லாம் புத்தாடைகள் சார்த்தி நேர்த்திக்கடனை அவங்க என்ன விரும்பினாங்களோ அதை வழங்கி நேர்த்திக்கடன் செலுத்துகிற பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அந்த பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கிற திருக்காரவாசல் கோவில்ல இருக்கிற விநாயகருக்கு கடுக்காய் விநாயகர் அப்படின்னு பேரு. ஏன்? இந்த கடுக்காய் விநாயகரும் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர். ஒரு காலத்துல ஒரு வணிகன் ஒருத்தர் வண்டி நிறைய கடுக்காய் மூட்டைகளை, ஜாதிக்காய் மூட்டைகளை எடுத்துக்கிட்டு அவர் அந்த வழியா பிரயாணம் பண்றாரு. ஒரு வியாபாரி, ஒரு பிசினஸ்மேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது அரசாங்கத்துக்கு வரி செலுத்துவதற்காக அங்கங்க செக் போஸ்ட் நிறுவி இருக்காங்க. இன்னைக்கு டோல் இருக்கு இல்லையா, அது மாதிரி நிப்பாட்டுறாங்க செக் போஸ்ட். அப்படி நிப்பாட்டும் போது அந்த அரசு அலுவலர்கிட்ட என்னையா வண்டியில அப்படின்னு அந்த அரசு அலுவலர் கேட்கிறாரு. இவரு ஜாதிக்காய்க்குனாக்க அதிக வரி செலுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடுக்காய் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா, திறந்து காமி அப்படின்றாங்க. வணிகருக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையை திறந்து பார்த்தா கடுக்காய். 100 மூட்டையை திறந்து பார்த்தா அங்கேயும் கடுக்காய் தான் இருக்கு. எல்லா மூட்டையிலையும் அந்த அலுவலர் திறந்து பார்க்கிறாரு, அந்த அதிகாரி எல்லாத்துலயும் கடுக்காய் தான் இருக்கு. அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாரு அந்த வணிகர், அந்த வியாபாரி. அதுக்கப்புறம் அனுப்பிச்சு விட்டுறாரு. அனுப்பிச்சு விட்ட உடனே ஒரு ஓரமா தாண்டி வந்து ஒரு மரத்தடியில உட்காந்து அழறாங்க. ஐயோ நான் பொய் சொல்லிட்டேனே கடவுளே, அதனால என்னுடைய ஜாதிக்காய்களை எல்லாம் கடுக்காயாக மாற்றி எனக்கு நான் சொன்ன இதை வந்து நீங்க இப்படி எனக்கு பழி தீர்த்துட்டீங்களே, என்னுடைய சாபத்தை நிவர்த்தி செய்யுங்கள் அப்படின்னு அந்த திருக்காரவாசல் ஸ்தலத்துல இருக்கிற பிள்ளையார்கிட்ட கண்ணீர் மல்க தலையில் குட்டி கொண்டு தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு பிள்ளையார்கிட்ட வேண்டிக் கொண்டு தோப்பு கரணம் போட்டு வேண்டிக் கொண்டார். அப்படி வேண்டிய பிறகு அவருக்கு விநாயக பெருமான் அருளாசி செய்தார்.
அப்படி அருள் வழங்குகிற விதமாக அவர் பொய்யாக சொன்ன கடுக்காய் காமிச்சார் இல்லையா பிள்ளையார், அதற்கு பதிலாக மீண்டும் அந்த மூட்டைகள் ஜாதிக்காய் மூட்டைகளாக மாறின அப்படிங்கிறது ஸ்தல புராணம். இன்னைக்கும் அந்த கடுக்காய் விநாயகர்கிட்ட பொய் சொன்னால் அந்த ஜம்பம் பலிக்காது, பொய் சொன்னால் அதற்குண்டான தண்டனையை கடுக்காய் விநாயகர் தருவாரு அப்படின்னு சொல்லி மனசுல உங்கள்கிட்ட போய் சொல்லியிருக்கலாம், அவங்கள்ட்ட போய் சொல்லியிருக்கலாம்னு இருக்கிறவங்க எல்லாம் கடுக்காய் விநாயகருக்கு மனதார வேண்டிக் கொள்கிற பக்தர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். திருக்காரவாசல் அப்படிங்கிற திருத்தலத்தினுடைய 1000 கண்ணுடையவர், கண்ணாயிரநாதர் அப்படின்னு ஈசனுக்கு திருநாமம். அந்த கண்ணாயிரநாதரை நாம் மனதார பிரார்த்தனை செய்வோம். மங்கள காரியங்கள் அனைத்தையும் தடையின்றி சுபமாக நடத்தி கொடுப்பார் தென்னாடுடைய சிவனார். ஆகவே திருக்காரவாசல் கண்ணாயிரநாதரை மனதார பிரார்த்தனை செய்வோம். மங்கள காரியங்கள் நம்ம வீட்டில் நிச்சயமா நடக்கும். இது சத்தியம். வணக்கம்.